Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. South India's #1 travel brand. வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா ஒரு ஆல்பம் ஒன்று ரெடி பண்றாங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் தான் இன்னைக்கு பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு விஷயமாவும் அவர் அன்னைக்கு நினைக்கல. அந்த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ல முழு அரசியலையும் அவர் சொல்றாரு. இவரை ஃபாலோ பண்றவங்க இந்த குறிப்பிட்ட சாதி குறிப்பிட்ட பிரிவுங்கிற அனைத்து மக்களும் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதுனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டா ஒரு பெரிய பேசும் பொருள் ஆயிடுச்சு. அரசியல்வாதிகளுக்கு இல்லாத ஒரு மவுசு ஒரு முக்கியத்துவம், சினிமா பிரபலங்களுக்கு இல்லாத ஒரு மவுசு ஒரு முக்கியத்துவம் வந்து இன்னைக்கு வேடன் என்கின்ற இரண்டாஸ் முரளிக்கு வந்துட்டு இன்னைக்கு மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் அங்க கொடுக்குறாங்க. வளர்ந்துட்டு வரும்பொழுது என்ன பண்றாங்கன்னா இந்த வலதுசாரிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருப்பாங்க இல்லையா, இந்த இந்துத்துவ அமைப்புகள்லாம் என்ன பண்றாங்கன்னா இவரை டார்கெட் பண்ணும். என்ன யாராம இவன் பாட்டுக்கு இப்படி வரானே அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்க போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க, கார்னர் பண்ணுவாங்க. 8 பேரோட இவர் இருக்காரு. 8 பேரோட இருக்கும்போது 6 கிராம் கஞ்சா வந்து இவங்களுடைய பொசிஷன்ல இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு கொண்டு போறாங்க. கொண்டு போய் ரிமாண்டுக்கு போகும்போது இவர் மேடையில் பார்த்தீங்கன்னா இவருடைய நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அநாகரிகமான உடை அணிகிறாரு, சட்டையை போடாமல் வந்து மேடையில் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பிரச்சனை எப்படி வேணா கிரியேட் பண்ணலாம் இல்லையா. அரசியல்வாதிகள் நினைத்தால் எப்படி வேணாலும் ஒரு விஷயத்தை திசை திரும்ப முடியும். நீங்க சொன்ன மாதிரி சார், இதுக்கு முன்னாடி இந்த மீ டூ இஷ்யூல எல்லாம் இவர் இன்வால்வ் ஆயிருந்தாரு. இந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய பிஜேபி கவுன்சிலர் ஒருத்தவங்க மினிமோல் நினைக்கிறவங்க, அவங்க ஒரு புகார் ஒன்று ரெடி பண்ணாங்க. புகார் ரெடி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இவர் யாருன்னு, இவர் வந்து இவருடைய ஆட்டிடியூடே டிஃப்ரெண்டா இருக்கு, இவர் யாரையும் மதிக்கிற மாதிரி தெரியல, அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை சொல்றாரு, இவருடைய பின்புலம் என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இவங்க சொல்லி என்ன பண்றாங்க ட்விட்டர் வாயிலாகவும் என்ஐஏக்கு போடுறாங்க. என்ஐஏ உடைய விசாரணை வேணும்ன்ற அளவுக்கு வந்து அங்க வந்து கிளைம் பண்றாங்க. அப்படின்னா அப்படி என்ன கருத்துக்கள் அதுல இருந்திருக்கு? கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு வழக்கறிஞர் திரு சார்லஸ் வெற்றிவேந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு இந்த யூடியூப் எல்லாம் திறந்தாலே ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல இருக்கிறது, இந்திய அளவில் ட்ரெண்டிங் அப்படின்லாம் சொல்றாங்க. வேடன் அப்படின்னு ஒரு பாப் சிங்கர் அப்படின்னு. முதல்ல இந்த வேடன்றவர் யார்? வேடன் வந்து அவருடைய பேர், இயற்பெயர் வந்துட்டு ஹிரந்தாஸ் முரளி அவருடைய பேர். அவர் வந்து திருச்சூர்ல இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திருச்சூர்ல வந்துட்டு அவர் இருக்காரு. ஆனால் இப்போ கொச்சியில் ஒரு ஃப்ளாட்டில் தான் வந்து ஒரு இஷ்யூலாம் ஆச்சு. அவங்க அம்மா வந்துட்டு இலங்கை தமிழர், ஜாஃப்னாவில் பிறக்கிறாங்க. ஜாஃப்னாவில் பிறந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த போர் சூழல் காரணமாக அப்படியே குடிபெயர்ந்து நீலகிரி மாவட்டத்துக்கு வராங்க. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் இருக்காங்க. அப்போ வந்து அந்த டைமில் வந்து திருச்சூரை சார்ந்த, கேரளா மாநிலம் திருச்சூரை சார்ந்த முரளி என்பவரோடு அவங்களுக்கு வந்து ஒரு காதல் ஏற்பட்டு அந்த முரளியை அவங்க திருமணம் செய்துக்கிறாங்க. திருமணம் செய்த பிறகு முரளி என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலிருந்து நேராக அவங்க கேரளாவில் போய் செட்டில் ஆகிறாங்க. திருச்சூரில் அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலேயே வந்து ஒரு குவார்ட்டர்ஸ் மாதிரி ஒரு ஏரியாவில் அங்கே இருக்காங்க. அங்கே இருக்கும்பொழுது அவங்களுக்கு 2 குழந்தைகள் பிறகுது. ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணு, 2வது வந்துட்டு ஹிரந்தாஸ் முரளி என்கின்ற வேடன். சிறு வயதிலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த ஒரு குடும்பம் தான். ஏன்னா அந்த போர் காரணங்களுக்காக அங்கே இங்கும் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும். இலங்கை தமிழர் பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் அது கிட்ட அதை அனுபவித்தவர்களுக்கு தான் அந்த வலியும் வேதனை தெரியும். அவங்க அந்த போர் சூழலிருந்து வெளியில் வந்து பல இடங்கள் சுற்றி தங்களை அதாவது அந்த குடும்பத்தை வந்து உருவாக்குவதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த அம்மா. அதுக்கப்புறம் அங்கே போய் அங்கே செட்டில் ஆகுறாங்க. சின்ன வயசுலேயே அந்த படிக்கின்ற பள்ளி பருவத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டாஸ் முரளி என்கிற வேடன் வந்துட்டு இந்த மீன் பிடிப்பதெல்லாம் வந்து பயங்கர கெட்டிகாரத்தனமாக இருக்கிறதுனால இவர் குறி வச்சாருன்னா அது தப்பாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நண்பர்கள்லாம் பார்க்கும்பொழுது என்ன பண்ணாங்கன்னா வேடன் சொல்லிட்டு ஒரு செல்லமாக கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பட் ஆனால் பின்னாளில் வந்து அது மிகப்பெரிய ஒரு பேராகுன்றது அது அவருக்கே தெரியாது, ஒரு பிராண்டாகவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வேடன் அப்படியே வந்து வேடன்ற ஒரு பெயர் வந்து நண்பர்கள் கூப்பிட அந்த இரண்டாஸ் முரளின்ற பேர் வந்துட்டு நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் வேடன்ற பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக வந்து உங்களுக்கு அமெரிக்காவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இந்த ரேப் சாங் பாடுறவங்களாம் இருப்பாங்க. அதே போல் இவர் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பாடகரை வந்து என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா ஃபாலோ பண்ணுறாரு. ஃபாலோ பண்ணி பார்க்கும்போது ஏன் இது மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்திற்குள்ளே இவர் வந்து இளம் வயதிலே, அதாவது இவர் 1994 தான் பிறக்கிறார். 1994 பிறந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்து அந்த பாப் பாடகருடைய இசையாலும் அவருடைய பாடல்களாலும் ஈர்க்கப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா அவர் ஃபாலோ பண்ணுறாரு. நிறைய பாடல்கள் இருக்காங்க. பாப் மார்லியிலேருந்து மைக்கேல் ஜாக்சன்லேருந்து நிறைய பேர் நம்ம சொல்லலாம், அதாவது ஃபாரின் ரேப்பர்ஸ் எல்லாம்.
அப்படி இருக்கும் பொழுது அவர்களை ஃபாலோ பண்ண உடனே இவர் என்ன பண்ணார், சரி நம்ம இதை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி பாட்டெல்லாம் பாடுறாரு. பாடிக்கிட்டே இருக்கும் பொழுது 2020 கோவிட் டைமில் வந்து உங்களுக்கு வந்துட்டு நேஷனல் வைடு லாக்டவுன் அறிவிச்சிருக்கிறாங்க, வெளியில் நம்ம போக முடியாது அப்படின்னு ஒரு சூழல் இருக்கும்போது நண்பர்களோடு சேர்ந்து பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஐடியா ஒன்று பண்ணுவோன்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா ஒரு ஆல்பம் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இந்த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ் தான் இன்றைக்கி பிரச்சனை ஆகக்கூடிய ஒரு விஷயமாகனு அவர் அன்றைக்கி நினைக்கல. ஒரு சில நாட்கள்லேயே வந்து 6 லட்சம் வியூஸ் போகுது. அந்த வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸில் முழு அரசியலையும் அவர் சொல்கிறாரு, பல விஷயங்களை அவர் கொண்டு வராரு. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்கள், சாதிய பிரச்சனைகளை பற்றி அவர் சொல்கிறாரு, எப்படி அரசியல் ரீதியாக வந்துட்டு மக்களை வந்து என்ன பண்ணுறாங்க, பிளவுபடுத்துகிறாங்க, சாதி ரீதியாக எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த பாடல் அந்த ஆல்பத்தில் வந்து அவர் கொண்டு வராரு. கொண்டு வந்தோன்னே அப்போ என்ன கேட்டிங்கன்னா, அப்போ அப்படியே யாரோ ஒரு பையன் புதுசாக பாட்டு பாடுறோம் போல இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் எடுத்து இருந்தாலும் கேரளாவில் பொறுத்த வரைக்கும் இந்த செலிபிரிட்டிஸ்க்கெலாம் ரொம்ப பெரிய வரவேற்புலாம் கொடுக்க மாட்டாங்க. நம்ம அடிக்கடி போயிட்டு வரோம். இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட நாங்கள் வந்துட்டு பாலக்காடு, மூணாறு, ஃபுல் சரௌண்டிங் எல்லா இடமும் போயிட்டு வந்தோம். அங்கே வந்து இந்த படாடபமான பேனரு அதெல்லாம் இருக்காது. போஸ்டரே பார்த்தீங்கன்னா குட்டி போஸ்டர் ஒன்று ஒட்டியிருந்தாங்க, குட்டியோன்னு போஸ்டர். ஒரு அரசியல் கட்சிக்கு நம்ம போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா 8 அடி 7 அடி இருக்கும். வீட்டுக்கு கதவு இதெல்லாம் மறைச்சி ஓட்டிட்டு போயிடுவாங்க நைட்டு ஒன் நைட்டாக, காலையில் எந்திரிச்சு பிச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் காம்பவுண்ட்லலாம். ஆனால் அங்கே அப்படி அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் பொலிட்டீஷியனும் கொடுக்க மாட்டாங்க, சினிமா துறை சார்ந்தவர்களுக்கும் வந்து அவ்வளோ பெரிய இதெல்லாம் கொடுக்க மாட்டீங்க. மாலில் போனீங்கன்னா யூஸ்வலாக கேஷுவலாக நீங்கள் எல்லாருமே பார்க்கலாம், அவங்கவுங்க வாங்கிட்டு இருப்பாங்க, போய் செல்ஃபி கில்ஃபி. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, விஜய் ஒரு நாள் வந்துட்டாருன்னா டோட்டலாக ஸ்தம்பிச்சு போயிடும் ரோடு கிடலாம், பார்க்குறதுக்கே வந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துடும். நயன்தாரா வந்துட்டாங்கன்னா அப்படியே ஒரு பெரிய கூட்டம் வந்துடும். அந்த மாலுக்குள்ளே வேறு எந்த கடை வேலையும் நடக்காது, வாங்கல அவங்கள பார்க்குறதுக்கு கூட்டம் வந்துடும். ஆனால் கேரளாவில் அப்படி கிடையாது. ஏன்னா இந்தியாவிலே மோஸ்ட் எஜுகேட்டட் ஸ்டேட் வந்துட்டு கேரளா, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இந்த 2020 அந்த ஆல்பம் வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ன்னு ஒரு ஆல்பம் வந்துட்ட பிறகு சப்சிக்வெண்ட்டாக 21, 22, 23 அங்கொன்று இங்கொன்று சினிமாக்கெல்லாம் பாடல் எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. 2-3 ஆல்பம் பண்ணுறாரு. பண்ணிட்ட பிறகு 2021, 22 பார்த்தீங்கன்னா திரைப்படத்திற்கான பாடல்கள் எழுதுறாரு. மரணத்தின் நிறம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒரு படத்தில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சுமோல் பாய்ஸ்லேயும் வந்து ஒரு பாடல், மிக பிரபலமான பாடல் எழுதினதையும் தான். இவருடைய பாடல்களில் வந்து புரட்சிகரமான கருத்துக்கள் இருக்கிறது அப்படின்றதுனால சாதி மதங்களை கடந்து, உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட சாதியை இவர் வந்து தூக்கி பிடிக்கிறாருன்னா இவ்வளோ க்ரௌடு வராது. இப்போ பாலக்காடுலேயும் சரி கொச்சிலையும் சரி ஒரு 2 கான்செர்ட் நடந்துச்சு. அந்த கான்செர்ட் இப்போ பாலக்காடு கான்செர்ட் தான் இப்போ ஒரு இஷ்யூ கொண்டு வந்துருச்சு. கொச்சியில் நடக்கும்போது என்ன கேட்டால் இந்த பாப் பாடல்களுக்கான ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த நிகழ்ச்சியில் வந்து இவர் கலந்துக்கும் போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட க்ரௌடு வந்துடுது. ஏகப்பட்ட க்ரௌடு வந்தோடனே இவரை ஃபாலோ பண்ணுறவங்க இந்த குறிப்பிட்ட சாதி, குறிப்பிட்ட பிரிவுங்கிற அனைத்து மக்களும் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது தான் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னு கேட்டால் ஒரு பெரிய பேசும் பொருளாகிடுச்சு. அரசியல்வாதிகளுக்கு இல்லாத ஒரு மவுசு, ஒரு முக்கியத்துவம், சினிமா பிரபலங்களுக்கு இல்லாத ஒரு மவுசு, ஒரு முக்கியத்துவம் வந்து இன்றைக்கி வேடன் என்கின்ற இரண்டாஸ் முரளிக்கு வந்துட்டு இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் அங்கே கொடுக்குறாங்க. ஒரு க்ரௌடு, இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னது போல் மைக்கேல் ஜாக்சனுக்கும் பாப் மார்லிக்கும் வந்த ஒரு க்ரௌடு வந்து இவருக்கு இன்றைக்கி வந்து ஒரு மாநிலத்தில் கிடைக்குது அப்படின்னும் பொழுது இது மிகப்பெரிய பேசும் பொருளாகிடுச்சு. அதே நேரத்தில் இவர் வந்து இந்த என்ன கறி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டிறைச்சியை பற்றி ஒரு பாடல் ஒன்று பாடிருப்பார். இந்த பாடல் மிகப்பெரிய பிரபலமாயிடுச்சு. அதுவும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 நாளில் பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான மில்லியன் கணக்கில், இப்போ நான் சொன்ன அந்த இதுவே வாய்ஸ் ஆஃப் த வாய்ஸ்லெஸ்ஸே பார்த்தீங்கன்னா 13 மில்லியன் பேர் வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த சுச்சுவேஷனில் இவர் வேகமாக வளர்ந்துட்டு வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வலதுசாரிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு இருப்பாங்க இல்லையா, இந்த இந்துத்துவ அமைப்புகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை டார்கெட் பண்ணோம், என்ன யாராவன் இவன் பாட்டுக்கு இப்படி வரானே அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயுமே உங்களுக்கு தெரியும், ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் போனீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை தான் வந்து டார்கெட் பண்ணுவாங்க, கார்னர் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் கருத்தை பாடல்களால் சொல்லும் பொழுது எப்படி உங்களுக்கு தெரியும், திருக்குறள் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலையன்றா. நீ கதை எழுதி கொடுக்குறதோ இல்லை இப்போ நேராக பார்க்குறதோ இல்லாமல் காதில் கேட்கின்ற பொழுது அது நேரடியாக வந்து நமக்கு என்னன்னு கேட்டால் நம்ம உள்வாங்குகிறோம். அந்த விஷயம் வந்து பயங்கரமாக வந்து மண்டைக்குள்ளே நிற்கும். அது மாதிரி இவர் ஒவ்வொரு விஷயங்களையும் இவர் என்ன பண்ணார், இவருடைய மேடைகளுக்கு உடல்நிலை சரியில்லாத சிறுவர் ஒரு பையனை கூப்பிட்டு வராங்க. அவங்க ஃபேமிலி சொல்கிறாங்களாம், இந்த கான்செர்ட்டுக்கு வந்து உங்களுடைய பாடலை கேட்கணுமோ அவன் கொஞ்சம் மாறுறான், அவன் வந்து என்ன கேட்டிங்கன்னா ஒரு என்ஜாய் பண்ணுறான் இந்த விஷயத்தில், இவ்வளோ நாள் ஒரு நடவடிக்கையே ஒரு மாதிரி இருந்துச்சு, ஐயோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது மேடையில் ஏற்றி கொண்டு வராங்க. நம்ம வந்து கிறிஸ்டியன் மீட்டிங் மாதிரி சொல்ல வரல, பட் ஆனால் ஏதோ ஒரு தாக்கத்தை சிறுவர்கள் மத்தியில் குட்டி பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து புரட்சிகர பாடல்கள் பாடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இந்த சூழலில் தான்
இவர் பாடல் பாடுகிறதுல வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கத்தை தாக்கி பாடுகிறார், இவர் அரசாங்கத்திற்கு எதிராக இருக்கிறார். ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிஸ்ட் அரசு வந்து ஒரு மாதிரி டஃப்பாக இருந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நாளடைவில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா இவர் நடுநிலையானார். உங்களுக்கு தெரியும் வலதுசாரிகளுடைய அரசியல் வியூகமே என்னென்னு கேட்டால் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து போயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் அவர்களிடமிருந்து விலகி நிற்கிறீங்க அப்படின்னாலே ஒரு அழுத்தம் இருக்கும், ஒரு ப்ரெஷர் இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது தான் திடீரென்று ஒரு நாள் கொச்சியில் இருக்கக்கூடிய அவருடைய ஃப்ளாட்டில் வந்து திடீர்னு போலீஸ் ஒரு ரெய்டு வராங்க. ரெய்டு வரும்போது ஒரு 8 பேரோட இவர் இருக்கார். 8 பேரோடு இருக்கும்போது இது நடந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் நடக்குது. 8 பேரோட இவர் இருக்கார். 8 பேரோடு இருக்கும்போது 6 கிராம் கஞ்சா வந்து இவங்களுடைய பொசிஷனில் இருந்துச்சுன்னு சொல்லி ஒரு கைது செய்யப்படுகிறார். கைது செய்யப்பட்டு கொண்டு போகிறாங்க. கொண்டு போய் ரிமாண்டுக்கு போகும்போது இவர் மேடையில் பார்த்தீங்கன்னா இவருடைய நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அநாகரிகமான உடை அணிகிறாரு, சட்டையை போடாமல் வந்து மேடையில் நிற்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பிரச்சனை எப்படி வேணால் கிரியேட் பண்ணலாம் இல்லையா? அரசியல்வாதிகள் நினைத்தால் எப்படி வேணாலும் ஒரு விஷயத்தை திசை திரும்ப முடியும். அப்படின்னும் பொழுது இவருடைய ஸ்டைலில் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காருன்னு போது இதை கொச்சைப்படுத்தி, ஏன்னா உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, மணிப்பூரில் எவ்வளோ சம்பவம் நடந்தது, தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்கள் நடந்துச்சு. அதை பற்றிலாம் வந்து நிறைய பேர் கவலைப்படல. ஆனால் ஒரே ஒரு வேடன் பாட்டு பாடிட்டாரு அப்படின்னும் போது அதை எந்த இடத்துலையும் இந்த அரசாங்கம் தான் குறிப்பிட்டு பாடல. இவர் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த பாடும்பொழுது அதை இவங்க புரிஞ்சுக்கிறத அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இது குறிப்பாக இவர் வந்து இதை தான் டார்கெட் பண்ணுறாரு, இது தீவிரவாத செயலை வந்து இவர் ஊக்குவிக்கிறாரோ, இவருக்கு சப்போர்ட் யார் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க பல்வேறு கோணங்களில் இப்போ இந்த கஞ்சா மேட்டரை கூட வந்து பார்த்திங்கன்னா ட்ராப் பண்ணி யாரோ ஒரு ஆளை செட் பண்ணி பண்ண மாதிரி தான் பேச்சுவார்த்தை இருக்குது. இருந்தாலும் கைது செய்யப்பட்ட போது கூட அவர் அதை பற்றி கவலைப்படல. அதுக்கு அடுத்ததாக அந்த புலிப்பல் ஒன்று வச்சுருந்துருக்காரு, அது எங்கேயோ தாய்லாண்டில் வாங்கியிருப்பார் போல இருக்குது. இது எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது இது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வராங்க, அது கேரளா எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் பொழுது இது நான் தாய்லாண்டில் வாங்கினோம், அதை வந்து டிபார்ட்மெண்ட் போயிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணிப்பேன், உண்மையாக புலிப்பல் அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு கேஸை போடுறாங்க. அதுலேயும் அவர் ரிமாண்டுக்கு போகிறாரு. ரிமாண்டில் போயிட்டு 2 ரிமாண்டே முடிச்சு வெளில வரும்பொழுது திருப்பி போய் கேட்குறாங்க. பத்திரிகையாளர்கள்லாம் போய் கேட்கும்போது என்ன சொன்னார் கேட்டால், இன்னும் நிறைய பாடல்கள் வித்தியாசமான முறையில் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்கிறார். அப்போ அவருடைய உங்களுக்கு இன்னொரு பாட்டில் வந்துட்டு அவங்க தாயை பற்றி சொல்லியிருப்பார். கஷ்டப்பட்டு ஒரு கல் போன்றவங்க எங்கள் தாய், அவங்களுடைய ரத்தத்துலேருந்து நான் வந்திருக்கேன், நான் வந்து பருத்தி பஞ்சு கிடையாது, நான் நெருப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பாடல் ஒன்று பாடியிருப்பார். அப்படி வந்து பாடல்களை பாடி அந்த பாடல்களை வந்து என்ன மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பது பெரிய விஷயம். எவ்வளோ பேர் நிறைய பேர் பண்ணுறாங்க, இருந்தாலும் அவங்க வெளியில் வரல. ஆனால் இவருடைய பாடல்கள் இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியா முழுவதும் இந்த பாடல்கள் இப்போ சாதாரணமாக இருந்துச்சு. இவரை போய் தேவையில்லாமல் போய் இவரை டார்கெட் பண்ணி ஒன்றும் இல்லை, பாலக்காட்டில் ஒரு கான்செர்ட் நடக்குது, அங்கே க்ரௌட் அதிகமாக வந்துடுச்சு, தள்ளுமுள்ளு ஏற்பட்ட போது இந்த பாடல் எல்லாம் கேட்பாங்க இல்லையா, அரசியல் பாடல் பாடுங்கன்னுவாங்க, சினிமா பாடல் மஞ்சுமல் பாய்ஸ் பாடுங்க, உங்கள் ஆல்பத்தில் இருக்க எல்லா புது பாடல்களை அவர் பாடும்பொழுது இந்த நிகழ்ச்சி நடத்துனது யாருன்னு கேட்டிங்கன்னா அங்கே கேரளாவில் இருக்கக்கூடிய SC ST டிபார்ட்மெண்ட் அவங்க நடத்துகிறாங்க துறை, அந்த துறை நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அரசே நடத்தின ஒரு நிகழ்ச்சி. அதில் ஒரு பிரச்சனை ஏற்படுது, தள்ளுமுள்ளு ஏற்பட்டோன்னு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பிஜேபி கவுன்சிலர் ஒருத்தவங்க மினிமோல்னு நினைக்கிறவங்க, அவங்க ஒரு புகார் ஒன்று ரெடி பண்ணாங்க. புகார் ரெடி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, இவர் யாருன்னு, இவர் வந்து இவருடைய ஆட்டிடியூடே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இவர் யாரையும் மதிக்கிற மாதிரி தெரியல, அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை சொல்கிறாரு, இவருடைய பின்புலம் என்னன்றதை ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை இவங்க சொல்லி என்ன பண்ணுறாங்க, ட்விட்டர் வாயிலாகவும் NIAக்கு போடுறாங்க. NIAக்கு போடும்போது இது பெரிய ஒரு வியப்பான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி அப்படின்றக்கூடிய அந்த NIA வந்துட்டு ஒன்றும் இல்லை, பகல்காமில் வந்துட்டு அநியாயமாக 28 பேர் கொல்லப்பட்டார்கள். அது முன்னாடியே பாதுகாப்பு நடவடிக்கைகள் நம்ம எடுத்துருக்கணும், சரி லேக் ஆச்சு, அதுக்கப்புறம் இறங்கி அடிக்கிறோம், அதில் மாட்டுக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள் NIA விசாரிக்கலாம். ஒரு பாம் பிளாஸ்ட் விஷயம் நடக்குதா, அது விசாரிக்கலாம். ஒரு சந்தேகப்படும்படியான நபர்களுடைய நடமாட்டம் இருக்கிறது, இவர்கள் தீவிரவாதிகளோடு தொடர்பில் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ இந்த பகல்காம் தாக்குதல் நடைபெற்றதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த ஒரு மல்லோத்ரான்னு சொல்லிட்டு ஒரு லேடி, ஒரு யூடியூபர் ஒருத்தவங்க, அவங்கள என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கைது பண்ணுறாங்க. கூடவே சப்சிக்வெண்ட்டாக பஞ்சாப், ஹரியானாலாம் கைது பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் NIA விசாரிக்கணுமே தவிர, ஒரு பாடகர் பாடுறாரு, உனக்கு பிடிச்சா கேள்வி, இல்லாட்டி விட்டுட்டு போ, உன்னை யாரும் வான்னு கூப்பிடல, ஏன்னா எல்லாமே டிக்கெட் வாங்குறாங்க, ப்ரொசீஜராக எல்லா விஷயமும் நடக்குது. அப்படி இருக்கும் பொழுது சட்டத்திற்கு மீறி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே நம்ம நீதிமன்றத்தில் போகணும், புகார் கொடுக்கணும், அப்படி தான் போகணுமே தவிர உடனே நான் இந்த கட்சியில் இருக்கேன், அதனால் நான் வந்து சொன்னால் வந்து மத்திய உள்துறை அமைச்சர் கேட்டுக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு அனுப்புறதெல்லாம் வந்து எப்படிப்பட்ட ஒரு விஷயம். எத்தனையோ மனுக்கள் நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம், எத்தனையோ மனு, ஒரு பண்டிலாகவே போடலாம் நம்ம மனுக்கள் அனுப்புனது, எதற்குமே பதில் இல்லை, எதுக்குமே வந்து ஒரு ரிப்ளை இல்லாத ஒரு சூழ்நிலை. ஒரே விஷயம் இந்த யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர்லாம் வந்து ஆபாசமாக
மதங்களை பற்றி ஆபாசமாக பேசக்கூடாது, அப்புறம் வந்து கடவுள்களை வந்து கேவலமாக சித்தரித்து பேசக்கூடாது அப்படின்ற ஒரு வழக்கு போட்டோம். அந்த வழக்கில் மத்திய அரசாங்கம் வந்து இந்த உள்துறை அமைச்சகம் வந்து கவுண்டர் ஃபைல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஜிஓவே நம்ம போட்ட வழக்கில் வந்துட்டு தமிழக அரசாங்கம் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அப்படியான விஷயங்கள் பொதுநலன் சார்ந்த விஷயத்துக்கு போகலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் ஒரு வேடன் என்கின்ற ஒரு பையன் இன்றைக்கி இப்போ டெவலப் ஆகி இன்றைக்கி கேரளாவில் வந்து யார் கூப்பிட்டாலும் வராத கூட்டம் இன்றைக்கி வேடனோட நிகழ்ச்சினா வராங்க. அந்த படத்தை பிடிச்சிக்கிட்டு வந்து நிற்கிறாங்க, அவருடைய படத்தை வரைகிறாங்க, அவர்கிட்ட போய் பேசுகிறதுக்கு வந்து துடிக்கிறாங்க. அப்படின்னும் போது வேடனுடைய கருத்துக்கள் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை சமுதாயத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் கிடையாது, அனைத்து சாதியினரும் அந்த இடத்துல ஒன்றாகிறான். அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை வந்து சாதி ரீதியாக பிரித்திருக்கிறார்கள், அரசியல் ரீதியாக பிரித்திருக்கிறார்கள், மத ரீதியாக பிரித்திருக்கிறார்கள், இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அப்படின்னும் பொழுது அதில் ஈர்க்கப்பட்டு இளைஞர்கள் வருகிறார்கள், நிறைய பெண்கள் வருகிறார்கள். அப்படி வரும்பொழுது அது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த சமூகத்தில் அப்படின்றத வந்து எல்லாரும் விரும்புகிறாங்க. இவருடைய பாடல் போய் ரீச் ஆகுது. இப்போ கண்ணதாசன் பாடினார், அப்போ பாவேந்தர் பாரதிதாசன் பாடினார். அப்படிலாம் இருந்தபோது இன்றைக்கி என்ன பண்ணாங்கன்னா, வேடன் மாதிரி ஆட்கள் ஒன்றும் இல்லை. இப்போ அறிவு கூட வந்துட்டு நம்ம ரேப்பர் வந்து அறிவு கூட வந்து ஒரு சில பாடல்கள் வந்து நல்ல பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. அப்போ சினிமாவுக்கும் அவர் அப்படியே போகிறாரு. அசல் கோளாரும் இந்த நம்ம வேடனும் கூட வந்து மேடையை பகிர்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கிறாங்க. அரக்கோணத்தில் கூட ஒரு நிகழ்ச்சி நடந்ததாக கூட சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு சமூகத்தை மாற்றப் போகிறது, ஒரு சமூகத்தை வேடனுடைய பாடல் எஜுகேட் பண்ண போகிறது அப்படின்றது வந்து அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கல. ஏன்னா அரசியல்வாதிகளுடைய நோக்கமே என்ன கேட்டால், நீ கடைசி வரையும் இப்படியே தான் இருக்கணும்ன்ட்டு. இன்னைக்கு காலையில் ஒரு தகவல், தமிழகத்தையும் நீங்கள் குஜராத்தையும் வந்து ஒப்பிடுகின்ற பொழுது அங்கே வந்து மால் நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கிறது. அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள குழந்தைகள் தமிழகத்தை விட அங்கே அதிகம் அப்படின்ற ஒரு டேட்டாஸ் ஒன்று சொல்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது நம்ம அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோம், அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம வளர்ந்து போகிறோம். நீங்கள் இல்லை எல்லாருமே நம்ம இங்கே இருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கோம், ரொம்ப சேஃபாக எல்லாமே செக்யூர்டாக இருக்கோம். இந்தியா இஸ் அ செக்குலர் ஸ்டேட் அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். வேறு மாநிலங்களுக்கு பயணிக்கின்ற பொழுது தான் நமக்கு தெரியுது, ஐயோ நம்ம ஊரே ரொம்ப பெட்டர் போல இருக்குடா அப்படின்ற மாதிரி தெரியுது. அப்போ பாடல்கள்னால ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், பாடல்களால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும், பாடல்களால் ஒரு பிரிவினரை, ஒரு மக்களை எஜுகேட் பண்ண. 3.5 கோடி பேர் தாங்க வந்து இதில் கேரளாவில் இருக்காங்க. 3.5 கோடி பேர் அந்த மாநிலத்தில். மலை சார்ந்த ஒரு பகுதி, கடல் சார்ந்த ஒரு பகுதி அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த கடலையும் ஒப்பிட்டு அவர் ஒரு பாடல் எழுதுகிறார், அந்த மலையும் ஒப்பிட்டு ஒரு பாடல் எழுதுகிறார். இப்படி பாடல்கள் எழுதுகின்ற போது இந்த பாடல்கள் அரசியல்வாதிகளை போய் ரீச் ஆகுது. ஒரு பிரிவினர் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கிறாங்க. வலதுசாரிகள் அவரை எதிர்க்கிறாங்க. ஏன்னு கேட்டால் இவருடைய நடவடிக்கை வந்து ரொம்ப ஒரு கொச்சையாக இருக்கிறது, இவருடைய பாடல்கள் கருத்து வந்து ரொம்ப டீப்பாக போகுது, ரொம்ப டீப் பாலிடிக்ஸ்குள்ளே இவர் போகிறாரு, அது இவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சது என்ன, அவங்களுக்கு தெரியும் ஈடினா ஈடி எடுத்துகிட்டு வர்றது. இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு ஈடி எடுத்துகிட்டு வராங்க. இப்போ வெளி மாநிலங்கள் அப்படின்னும் பொழுது இவர் ஒரு தனிநபர் அப்படின்போது இவரை டச் பண்ணி நம்ம ஏதாவது ஒரு டிஸ்டர்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட் உள்ளே வந்தாங்க. தொடர்ச்சியாக இப்போ வந்து மிகப்பெரிய ஆதரவு பெருகிடுச்சு. இந்தியா முழுவதும் இல்லாமல் இலங்கையிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஆதரவு கிளம்பி வருது. உலக நாடுகளில் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாடல்களை கேட்குறாங்க. கடந்த ஒரு வாரத்தில் வேடனுடைய கிராஃப் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஏறிடுச்சு. பெரிய அளவில் ஏறினோன்னே இப்போ என்ன பண்ணுறாங்க, என்னடா இது தேவையில்லாமல் போய் இந்த பையனை நம்ம கை வச்சிட்டோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை வந்து வலதுசாரிகளுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, ரிமாண்டு போயிட்டார் அப்படிங்கும்போது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அடுத்த கட்டம் இப்போ வந்து இந்த பாலக்காடில் நடந்த நிகழ்வுக்கே வந்து புகார் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. இது யார் பண்ணால், இந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணது என்ன விஷயம், ஏன் இதனால சிக்கலாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லோக்கல் கவுன்சிலரே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும்போது இது அரசு நடத்தின விழா அப்படின்போது அரசு நடத்தின விழாக்கு எதிராக ஒரு புகார் கொடுக்கப்பட்டுச்சுன்னா கவர்மெண்ட்டு தானே இறங்கி பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் தான் உங்களை கூட்டு வந்திருக்காங்க. அப்படின்பொழுது அது ஒரு பஞ்சாயத்து ஒன்று போயிட்டுருக்கு. இருந்தாலும் வேடன் என்கின்ற இரண்டாஸ் முரளி வந்துட்டு கஷ்டப்பட்டு அடிப்பட்டு அவருடைய பாடல்கள் வந்து ஒரு புரட்சிகர பாடல்களாக, ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பாடல்களாக இருக்கிற காரணத்தினாலும் வெகுஜன மக்கள், குறிப்பிட்ட சாதிக்குள்ளேயே நம்ம போல குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் அவரை ஃபாலோ பண்ணலை, ஒட்டுமொத்த கேரளாவில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் அவரை கொண்டாடக்கூடிய ஒரு சூழலில் ஒரு சிறு பிரிவினர் அவருக்கு எதிராக கிளம்பி இருக்கிறார்கள். சட்டம் தான் அது வந்து அடுத்த கட்டம் என்ன நடக்கும் அப்படின்றத அவங்க தான் முடிவு பண்ணணும். சரி, இப்போ வேடன் குறித்த அந்த வீடியோக்கள் சிலது நம்ம பார்க்குறோம். அந்த வைரல் வீடியோஸ் அப்படின்றது முன்னாடி ஒரு முறை வந்து காவல்துறையினர் அவரை இழுத்துட்டு வர்ற மாதிரி, திரும்ப அவங்களே பாதுகாப்புக்கு வர மாதிரியான இந்த வீடியோக்கள் அப்படின்றதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், இதுக்கு முன்னாடி
இந்த மீ டூ இஷ்யூல எல்லாம் இவர் இன்வால்வ் ஆயிருந்தாரு, அதுல வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படுது. அப்போ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிச்சது அப்படின்றது கேரளா கவர்மெண்டா இல்ல நீங்க சொல்ற மாதிரி இந்த வலதுசாரிகள்லாம் சேர்ந்து இது எப்போ மாறுது? இந்த இல்ல ஆரம்ப நிலையில வந்துட்டு இப்போ வலது இவங்களுக்கு கேரளா கவர்மெண்ட்டுக்கே தெரியல யாரா இந்த பையன் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த பிரச்சனைல வருது. மீட்டு மூமெண்ட் வருது. இன்னொரு விஷயம், நீங்க ஒரு மாதிரி டெவலப் ஆகி போகும்பொழுது உங்களை எப்படியாவது ஒரு வகையில ட்ராப் பண்ணலாம் அப்படின்றதுக்கான பல விஷயங்கள். இப்போ ஃபர்ஸ்ட் ஆயுதம் அரசியல்வாதிகள் இருக்குது, பெண்களை வைத்து புகார் கொடுப்பது, இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த சர்ச்சையெல்லாம் கேரள அரசு அங்க நடந்ததா இல்ல எல்லாமே வலதுசாரிகள் வச்சதுதான்? கேரள அரசு இந்த வெரி பிகினிங் அது மாதிரி ஒரு விஷயம் வருது, ஒரு பெண் புகார் கொடுக்குறாங்க அப்படின்னும் பொழுது அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு அந்த மேட்டரை க்ளோஸ் பண்ணுறாரு. அது ஏதோ ஃபேஸ்புக்கில் வந்து விவாதம் நடைபெற்றதில் வந்து ஏற்பட்ட சிக்கல் தானே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் எதுவும் பண்ணல. அவருக்கான குடும்பம் இருக்கிறது. அவர் வந்து என்ன கேட்டால் இப்போ இவங்க எல்லாம் சொல்கிறாங்க கஞ்சா அடிக்கிறாங்க, இது அடிக்கிறாங்க, அது அடிக்கிறாங்கன்னா அதாவது வந்து என்னன்னு கேட்டால் அதனுடைய புழக்கம் அதிகமாக வந்து குஜராத்லேயும் அதே போல் கேரளாவிலையும் நிறைய இடத்துல வந்து இது மாதிரி பிடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. அதை போய் கண்டுபிடிச்சி அங்கே எங்கேருந்து வருதுன்றது நம்ம பார்க்கணுமே தவிர இண்டிவிஜுவலாக இவரை இது பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் எடுத்த மாதிரி தான் நிறைய பேருக்கு தெரியுது. ஏன்னா இவர் வந்து உலகம் அறிந்த ஒரு பாடகராக இன்றைக்கி ஆகிட்டார். உலகம் அறிந்த பாடகர் ஆகிட்டார். நம்ம கேரளாவுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கோம், வெளிநாடுகள்லையும் இவர் வந்து ஃபேமஸ் ஆகிட்டார். ஃபேமஸ் ஆகிட்ட பொழுது அப்போ அவரை சுற்றி அதாவது வளர வளர குனியணும், வளர்ந்த பிறகு நிமிரணும். இவர் ஸ்ட்ரெயிட்டாக நிமிர்ந்ததுனால இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் ஆரம்ப நிலையில் இருக்கின்ற பொழுது அரசாங்கம் என்ன பண்ணாங்க, யாரா இந்த பையன் இது மாதிரி ஒரு சிக்கல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த நடவடிக்கை அது முடிஞ்சு போச்சு. அடுத்ததாக இவர் இந்த பாடல்கள் பயங்கரமாக வெளியில் 1க்கு 4 வாட்டி போட்டு கேட்கும்பொழுது இதில் 1008 அர்த்தங்கள் இருக்கிறது. மெக்சிகோவை பற்றி பேசுகிறார், அமெரிக்காவை பற்றி பேசுகிறார், ரஷ்யாவை பற்றி பேசுகிறார், எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த பிரச்சனைகளை இஸ்ரேலை பற்றி பேசுகிறார். ஒரு நிகழ்ச்சியில் பாடும்பொழுது அப்படியே பாலஸ்தீனத்தை கொடி எடுத்து உடம்புல போட்டு கட்டுறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு பெரிய எதிர்வினை ஆற்றுவதற்கான நிறைய சாத்தியம். எல்லாருக்குமே எல்லாரும் பிடிக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. அப்படி இருக்கும் பொழுது வலதுசாரிகளில் ஒரு சிலர் அந்த பாடலில் கேட்பாங்க. அதே வலதுசாரிகளில் ஒரு சிலர் ஏன் நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாது? இப்போல்லாம் அது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சுல. டக்குன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்கோ. வேடன்றவர் வந்து இப்போ வேடன் என்ன பண்ணுற கைது பண்ணி எடுத்துகிட்டு ஐயா நான் இனிமேல் பாட்டு பாட மாட்டேன், நான் இனிமேல் எந்த மேடைக்கும் போக மாட்டேன்னு சொல்கிறாரு. காவல்துறை கூட்டு போன காவல்துறை திருப்பி கூட்டு வரும்போது பத்திரிகையாளர் கேட்கும்போது சொல்கிறாரு இதை விட சிறந்த பாடல் வரும்ட்டு போகிறாரு. அப்படின்னும் பொழுது அவருடைய தன்னம்பிக்கை, அவருக்கு சப்போர்ட்டு, இன்றைக்கி எல்லாமே இந்த பக்கம் பா ரஞ்சித் அவர்கள் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கிற பல்வேறு நபர்கள், ரஞ்சித் மட்டும் இல்லை பல்வேறு நபர்கள், மம்முட்டி அவர்களே என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா காலம் மாறும், அதற்கான பாடல்களை கேட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. வேடனுடைய பாடல்களுக்கு வரவேற்பு, அவருடைய வரவேற்பு மிகப்பெரிய வரவேற்பாக இருக்கிறது. அப்படி வந்து தொடர்ச்சியாக மக்கள் சார்ந்த மண் சார்ந்த ஒடுக்குமுறைகளை எதிர்த்து ஒரு பாடல் எழுதுகின்ற பொழுது, ஒரு கருத்தை வெளில சொல்லுகின்ற பொழுது எப்படி ஒரு எதிர்ப்பு வருமோ அந்த எதிர்ப்பு தான் அவருக்கு வந்திருக்கிறது. ஆனால் அதையும் மீண்டு அவர் இன்னைக்கு வந்து அதை தொடர்ச்சியாக தன்னுடைய பாடல்களை பாடிக்கொண்டிருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி சார் NIA உடைய விசாரணை வேணுன்ற அளவுக்கு வந்து அங்க வந்து கிளைம் பண்றாங்க அப்படின்னா அப்படி என்ன கருத்துக்கள் அதுல இருந்திருக்கு அப்படின்னு நீங்க கேட்ட மாதிரி வந்து எல்லாத்துக்குமே ஒரு வரம்பு இருக்கு சார். இப்போ கூட உங்களுக்கு தெரியும் ED வந்து ஒரு நடவடிக்கை எடுத்துட்டாங்க டாஸ்மாக் மேட்டர்ல. உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்க, உங்களுடைய வரம்பை தாண்டி நீங்க போயிட்டீங்க, யுவர் கிராசிங் யுவர் லிமிட் அப்படின்ட்டாங்க. என்ன லிமிட்னு கேட்டா இது ஒரு அரசுனுடைய நிறுவனம். அந்த அரசு நிறுவனத்திற்குள்ள நீங்க எப்படி போய் பண்ண முடியும்? ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தொழில் செய்யறாரு, ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, மோசடி பண்ணிட்டாரு, பணம் கொடுக்கல, பணம் வந்து வருமான வரி கட்டலை, ஏதோ ஒரு சிக்கல் வரும்பொழுது மணி லாண்டரிங் பெருசாக நடந்திருக்குன்னா நீங்கள் வரலாம். அப்படின் போது இதில் எப்படிங்க வர முடியும்? ஒரு இன்டீரியம் ஸ்டே ஒன்று கொடுத்தாங்க, தமிழக அரசு கொடுத்தாங்க. டாஸ்மாகில் சார்பில் வழக்கறிஞர்களாம் அப்பியரான ஒரு மிகப்பெரிய வெற்றியாக கொண்டாங்க. அது மாதிரி எல்லாத்துக்குலாம் NIA போக முடியாது. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் NIA தலையிட முடியும். இல்ல முகாந்திரம் இருந்தா போலாம்ல சார். ஏன்னா இந்த சைடுல நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ஒரு சக்சஸ் அப்படின்னு செலிப்ரேட் பண்றாங்க. பட் இப்போதைக்கு அது வந்து அது தற்காலிகமா தான் அது, ஆனா மீண்டும் அது தொடரும் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இல்லையா? ஆமா, இல்ல அது கரெக்ட். ஆனா என்னன்னு கேட்டா லிமிட் சொல்றேன், எதுக்குள்ள போலான்ட்டு. இப்ப இதுல வந்துட்டு உண்மையாவே இரண்டாஸ் முரளி என்கின்ற வேடன் வந்துட்டு ஏதோ ஒரு இவருக்கு வருகின்ற பணத்தை வந்துட்டு யாருக்கோ ஒருத்தர் கொடுக்குறாரு, அது மூலயமாக அது வந்து தீவிரவாத செயல்களுக்கோ எதுக்கோ பயன்படுத்தப்படுகிறது. இல்லை இவர் பிரிவினைவாதத்தை, தேசத்தை பிரிப்பதற்கு ஏதாவது ஒரு பாடலில் வந்துட்டு என்னை பிரித்து விடுங்கள், எங்கள் உங்களுடைய தொல்லை தாங்கலை, அதனால் நாங்கள் தனியாக போயிடுறோம் அப்படின்லாம் பிரிவினைவாதங்கள்லாம் பேசும்போது அவங்க வரலாம். ஆனால் இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இதற்கு முன்னாடி நிறைய பேர் புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள். ஆனால் இவள் பாடலாக எழுதினோடனே இவருக்கு கிரௌடு, பெரிய கிரௌடு வர ஆரம்பிச்சிருச்சு. என்னைய விசாரிக்கலாம், ஒரு புதிய வடிவில் இருக்கு, மக்கள் ஆதரவு இருக்கு. தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு பாடல்களை இவர் பாடுறாரு சார். நீங்கள் நல்லா பார்த்துக்கோ, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்லா கேரளா புரியும்,
இது மலையாளம் புரியும். அதே மாதிரி கேரளாவில் இருக்கவங்களுக்கு நல்லா தமிழ் தெரியும். அங்கே தமிழ் யூஸ்வலாகவே அவர் மேடைகளில் நிறைய தமிழ் பேசுகிறாரு. தமிழும் மலையாளமும் கலந்த ஒரு பாடலாக இருக்கிறது. என்னையே தலையிடலாம், ஆனால் இதில் ஏகப்பட்ட ஆதாரங்கள் இருக்கணும். இவர் ஒரு சாமானியராக முதல் சாமானியர் இருந்தார். இன்னைக்கு இவருக்கு சப்போர்ட்டுக்குன்னா 1000 அட்வொகேட் இருக்காங்க. விசாரிச்சுட்டோம் நம்ம. இவருக்கு சப்போர்ட்டுக்கு 1000 அட்வொகேட் வர்றதுக்கு ரெடியாக இருக்காங்க. அப்படின்னும் பொழுது இது நேரடியாக நீதிமன்றத்தின் பார்வைக்கு தான் போகும். ஒருத்தரை கைது செய்தாலோ, ஒருத்தரை கார்னர் பண்ணி அவரை விசாரித்தாலோ, இல்லை என்னையை போய் ஒருத்தவங்களை விசாரிக்கிறாங்களோ, அப்போ உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீதிமன்றத்துக்கு தான் போக முடியும். அப்படி இருக்கும்போது இவங்க வச்சுருக்காங்க, கவுன்சிலர் சொல்லியிருக்காங்க என்னையை விசாரிக்கணும், மத்திய உள்துறை அமைச்சருக்கு அமைச்சிருக்கேன் அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் அவங்க விசாரிச்சிட முடியாது இல்லையா? பல்வேறு விஷயங்கள் இந்தியா ஃபுல்லாக நடந்தது. அது எல்லாத்துக்குமே என்ன விசாரிக்குமா? இப்போ கூட 4414 கோடி ரூபாய் ஒரு தனியார் ஹிஜாவுன்ற நிறுவனத்தில் மோசடி, மக்கள் இழந்து விட்டார்கள். லோக்கல் போலீஸ் தானே விசாரிக்கிறாங்க. ஏன் என்னையை விசாரிங்கன்னு யாருமே இது வரைக்கும் இப்போ இவங்களாம் குரல் கொடுக்குறாங்க இல்லையா? வலதுசாரிகள் ஏமாற்றப்பட்டவர்கள் பொதுமக்களாச்சே, அதுக்கெல்லாம் யாருமே குரல் கொடுக்கலையே. அதுக்காக எல்லாமே கஷ்டப்பட்டு வக்கீலையும் பாதிக்கப்பட்டவனும் போய் கோர்ட்டில் தான் நிற்கிறான். 30,000 கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. எப்போ இவங்களுக்கு கொடுத்த காசுலாம் வருது? அதெல்லாம் தான் என்ஐஏ கிட்ட போகணும், சிபிஐ கிட்ட போகணும், உச்சபட்ச அதிகாரம் படைத்த இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கிட்ட போகணும். ஒரு பாட்டு பாடுற மனுஷன் ஏதோ ஒரு நல்ல கருத்தை சொல்ல வர்றாருன்னா கருத்தை கேட்டு அடுத்த பாட்டுக்கு போயிடணுமே தவிர, ஒரு படம் பார்த்த கதை தானே சார். ஒரு படத்தை பார்க்குறோம், அந்த படத்தை பார்த்துட்டு அப்படியே விட்டுறோம், அடுத்த கட்டம் நம்ம போகிறோம். ஆனால் இவர்கள் எடுப்பதே, இவங்க இந்த கதையை உள்வாங்குவதே ஒரு கெட்ட எண்ணத்தோடு உள்வாங்கும் பொழுது இவர்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்டால் நடவடிக்கை எடுக்கணும், தூக்கணும், போகணும், இவனை லாக் பண்ணணும், இப்படி தான் நினைக்கிறாங்க. பட் ஆனால் இவருக்கு ஆதரவு பெருகி இருக்கிற காரணத்தினால சட்ட ரீதியாகத்தான் அவரை நெருங்க முடியும் என்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. அப்போ பொறுத்திருந்து பார்ப்போம் சார், இந்த வேடனுடைய அந்த கதை எப்படி நகருது அப்படின்றது. நன்றி சார். Satyabama Institute of Science and Technology, admissions open. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.